இந்த சேம்பருக்குள்ள ஏதோ உயிரினம் வாழ்ந்திருக்கு. அதோட பற்கள் ரொம்ப பெருசாகவும் இருந்திருக்கு. ஹேமா 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 இங்க பாருங்க. இந்த இடத்துல பிடிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இது நம்ம தடவை வர்றது கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க இங்க. அதனால இங்க இருந்து நம்ம ஒரு பாதையை கண்டுபிடிக்கிறோம். வெல், இந்த பாதை ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மூலமா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். புது பாதையை கண்டுபிடிச்சாலும் சரிதான். இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே கீழே இருந்த ஒரு கற்கள் நகர ஆரம்பிக்குது. அதுல இருந்த ஒரு கை சொல்லப்போனா ஒரு மான்ஸ்டர் வெளியே வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹேமா டாக்டர் நம்ம தலைவர் தூக்கிட்டாடி ஹேமோ ஹேமோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு போறாங்க. முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னா நீங்க எபிசோட பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாப்பனீஸ் ஒரு டவுனில் சொல்லப்போனா ஒரு டெம்பிள் மாதிரி இருக்கிற இடத்துக்கு பின்னாடி பெரிய ஹோல் விழுந்துருந்துச்சு. அந்த ஹோல்குள்ளே இவங்க இறங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஹோலில் என்ன இருக்குது அப்படி வித்தியாசமா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹேமாவால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கீழே இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். பட் இவர் அந்த மான்ஸ்டரை பார்த்தோன்னே நம்ம இங்கேருந்து ஓடணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தலைவர் தப்பிச்சுட்டு வந்துட்டாப்ல. இதை அவங்களால ஏற்றுக்க முடியல. ரெண்டு பேருக்குள்ள குட்டி கான்வர்சேஷன் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹேமா ஒரு விஷயத்த முன்னாடி நோட் பண்ணதை அவங்க அந்த ப்ரீஸ்ட் கிட்ட சொல்லப்போனா அங்கே இருக்கிற யாரு மந்திரிக்கிறவர் யாரோ ஒருத்தர், ஸோ அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி சொன்னீங்க இந்த உயிரினங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு? ஆமாம், என்கிட்ட சொன்னா இப்போ உள்ள யாருக்குமே அதை பற்றி தெரியாது. அந்த காலத்தில் இந்த பூமியில் கடவுளாக வேண்டப்பட்டவங்களா கூட இருக்கலாம். எனக்கு ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கிரேட் ஜப்பான் அதில் முன்னாடி கிரேட் காமி அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்து வேண்டணும். அவரோட உருவம் ஃபிஷ் மாதிரி இருக்கும். அதை நாங்கள் ஷின் நாசுவான்மோம். அவர் பெரிய அழிவை கொண்டு வரக்கூடியவர் எல்லாம் நடக்க முடியுமா? அந்த காலத்தில் இருந்த ஒரு கல்வெட்டில் பார்க்கலாம், ஷின் நாசுவுக்கு ஒரு அடுத்த ஃபார்ம் இருக்காங்க. அது ஒரு டிராகன் பீட்டல். வித்தியாசமான ஒரு உருவமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். அந்த கடவுள் டெம்பிளில் ராயஜீன் அப்படிங்கிற கடவுள் ஆஃப் தண்டர நிலை நடக்கும் மாதிரி மின்னலை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளையே வேண்டணும். ராஜின் மட்டும் இல்லாமல் அந்த எர்த்குவைக் பேட்டல் உண்மையில் ஒரு மிகப்பெரிய சண்டை போடக்கூடியவர்கள். இரண்டு பேருக்குள்ளேயே நடக்கிற அந்த சண்டைகள் அதை தான் நம்ம அந்த கல்வெட்டில் கூறியிருக்காங்க. இது உங்களுக்கு உதவும் நான் நினைச்சேன். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். இல்லை இந்த ஜான் ஹாம்ங்கிறவன் உன் மேலே தாவணும்னு நினைக்கிறான். அந்த ஃபோன் கிராக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோன் இந்த சைபேரியாவில் இருக்கிற ஜிபிஎஸ் கோஆர்டினேட்டர் நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் அங்கே நம்ம ஒரு சிம் கார்டை பார்க்க முடியுது. அப்படின்னா அங்கேயும் ஒரு ஹோல்ட் இருக்குல்ல? ப்ராபபிளி நம்ம அங்கே தான் அடுத்து போக போகிறோம்னு நினைக்கிறேன். மேபி அந்த நரகமான ஹெர்த்தன் நாள் அங்கே கூட இருக்கலாம். அப்போ நான் ஜோனாக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு எப்படி இந்த சைபரியா நெட்வொர்க்கில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது? ப்ராபபிளி அங்கே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இல்லைன்னா நன்றி. என் கூட பேசுறதுக்கு ஆர்வத்தை காட்டினீங்க டாக்டர் ராஷல். ஒரு நிமிஷம். என் ஒய்ஃப் மேலே இவ்வளோத்துக்கு என் ஆர்வத்தை காட்டுறதுனா நான் கேட்கணும். என் ஒய்ஃப் என்ன டேஞ்சரில் இருக்காங்களா? சார் நீங்கள் அதை ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது, எக்ஸ் ஒய்ஃபுங்கிறது தான் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் ரெண்டு பேருமே தெரிஞ்சிட்டிங்கிற மாதிரி நான் கேட்குறேன். அது உனக்கு பிஸ்னஸ் கிடையாது. இப்போ பேச வேண்டியது என்னென்னா, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு தேவையானதை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அவள் டேஞ்சரில் இருந்தால் மட்டும் என்கிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நீ. இப்போ ஏன்னா சான்ஸ்கிரான்ஸ்கோவிலேருந்து இங்கேருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. மோனார்க்கில் கடைசி பிளேஸில் ரைட். இப்போ நீ அங்கே இருக்க. அது மட்டும் இல்லாமல் அவள் நல்ல இடத்துல இருக்காளா இல்லையா? அவள் பாதுகாப்பாக இருக்காளா? எஸ், அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. டாக்டர் ரசல், நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு உங்களோட நேரத்துக்காக நான் நன்றி மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அந்த பெர்னட் சீல அந்த மான்ஸ்டர் எங்கே அந்த குகையிலேருந்து வெளியே வந்துச்சோ அதே மான்ஸ்டர் ரஷ்யன் கப்பலை தாக்க ஆரம்பிக்குது. இந்த ரஷ்யன் கப்பலை தாக்க ஆரம்பிக்கிறத பார்த்து அங்கே உள்ள ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
இதுக்கு மேலே அவ்வளோதான் போல அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் அங்கே எப்போவுமே பேலன்ஸ் தவறும் போது இன்னொருத்தர் வருவார். காட்ஸிலா. ஸோ காட்ஸிலா வரது மட்டும் இல்லாமல் அந்த மான்ஸ்டர் அடித்து பற்றி ஓட விடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து நீ அங்கே தள்ளி தள்ளி போயிருன்னு சொல்லலை, பட் இங்கேருந்து நீங்கள் ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி அவர் தாக்குதல் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அந்த மான்ஸ்டரும் அங்கேருந்து தப்பிச்சு கடல் மூலமாக வெளியே போகுது. மான்ஸ்டரை பார்த்து நம்ம காட்ஸிலா குட் அப்படிங்கிற மாதிரி கத்துற மாதிரி ஒரு ஷேடோவாக வச்சுருக்காங்க. இது உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த செர்பியனோட 1917 இந்த இடம் அபேண்டன்ட் ஆக ஆரம்பிச்சுக்கு. உண்மையிலே இது செர்பியன் அவுட் போஸ்டில் இறந்து போன இடம்னே சொல்லலாம். ஒரு நிமிஷம், நம்ம இன்னும் அந்த ஷின் மூஷியை தேடி தான் போய்கிட்டு இருக்கோமா? ஏமா ரஷ்யனோட சப் அட்டாக் ஆயிருக்கான். 135 பேர் இறந்துட்டாங்க. டோட்டல் லாஸா? அடப்பாவீங்களா. அசம்ஷன் கரெக்ட்னா அந்த கவர்மெண்ட் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளோட ப்ரெசன்ட்லேருந்து எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது ஒரு டிப்ளமேட்டிக்கல் மேஜர் எரராக இருக்கும், ரிஸ்க்காகவே இருக்கும். அதெல்லாம் முக்கியம் இல்லை. இங்கேருந்து கொஞ்சம் மைல் தான் இருக்கும். பட் நம்ம அந்த ஹேன் ஜோனா ஏதோ ஒரு பேருக்கு இருக்கேன், அவன் அந்த போட்காஸ்ட்டை மட்டும் தப்பான ஒரு ஐடியா நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு நம்மள்கிட்ட வேறு வழியும் இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு. லோக்கல் டிரான்ஸ்போர்ட் மூலமாக நம்ம இங்கேருந்து போகணும். அவ்வளோ இந்த ரிசர்ச் அவன் எந்த தேடிக்கிட்டு இருக்கானே தெரியல. ஏதோ வெளிச்சத்தை தேடிக்கிட்டு இருக்கானா அந்த ஜோனா. உனக்கே தெரியும், இப்போ என்னால் அதை பற்றி சொல்ல முடியாது டார்க்கு. இது நேச்சரோட ரொம்ப பெருசாக இருக்குது. எந்த மிஷினாலையும் இதை உள்ளே போக முடியாது, அதுவும் இந்த சைஸுக்கு. இது இந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை என்னால் பார்க்க முடியுது. டீசல் பவர், ஃபியூல் இருக்குது. இப்போதைக்கு பாதுகாப்புக்கு தேவையான எல்லாமே என் கையில் இருக்குது. ஓகே, ஈஸி. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது, ஆனால் ஹேண்ட் இருக்கே. ஒரே ஒரு விஷயம், எப்படி நீ எல்லாத்தையும் இவ்வளோத்துக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறேன்? உண்மையில் இது எல்லாத்தையும் செட்டப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் வழியே இல்லை. யார் வேணாலும் இதுலேருந்து போகலாம் வரலாம். அதுதான் டார்க்கு. ஆனால் இவன் இங்கே பாரு, இங்கே நம்மளுக்கு எந்த ட்ராக்கும் இல்லை, அடுத்தவங்களும் யாருமே இல்லை. யாருமே இங்கே வரவும் போகிறதில்ல, நாட்களாகவும் வாரங்களாகவும். ப்ராபப்ளி நம்மளோட சுச்சுவேஷன் இப்போதைக்கு அண்டர் கண்ட்ரோலில் இருக்கேம்மா. ஏதோ ஒரு விஷயம் இல்லை எதுவும் இல்லை. இப்போதைக்கு நம்ம நடக்க வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போகிறது ஒரு எலிவேட்டர் மூலமாக கீழே போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே எலிவேட்டர்லாம் இருந்திருக்கு. அதோட பாதுகாப்பு மூலமாக அந்த கோகோக்குள்ள மேபி இதை முன்னாடி யாரும் போயிருக்கலாம். அப்படி போகும்போது ஒவ்வொரு விஷயங்களுமே பார்க்கும்போது ரொம்ப பழமையான விஷயங்களாக இருக்குது உள்ள. அந்த விஷயங்களை அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க, பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயங்களாக அவங்களோட தேடுதலில் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனால் அவங்க முதல்லையே பார்த்தது ஒரு முட்டை இல்லை, கிட்டத்தட்ட 2 முட்டை இருந்த மாதிரியே இருக்குது. மேபி 2 முட்டையும் உடஞ்சி 2லேருந்து வெளியே என்ன வேணாலும் வந்திருக்கலாம். எந்த விதமான மான்ஸ்டர் வெளியே வந்துச்சுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. அப்போ தான் ஒரு வித்தியாசமான சுடுதல் சொல்லப்போனா சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் வெளியே வரான். ஹலோ டாக்டர் சார், உங்களுக்கு இது வார்னிங் ஷாட், நீங்கள் எப்படி இவ்வளோ தனியாக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேங் ஆஃப் கன்னை தூக்கிட்டு வருது. ஒரு கேங் ஆஃப் ரவுடின்னு சொல்லலாம், போலீஸ்ன்னு சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். அவங்க ரஷ்யாவில் உள்ளவங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் வருவாங்கங்கிறது ட்ராகனுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்கும் போது நான் தான் சொன்னலாம் இங்கே எல்லாமே அண்டர் கண்ட்ரோலில் இருக்குன்னு. அப்போ தான் புரிய வருது இந்த கேங்கை நம்ம தலைவன் ட்ராகன் தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நல்லா தெரியுது. ஸோ இவங்க தான் பேமெண்ட் மாஸ்டர். மட்டும் இல்லாமல் இவங்க பிளான் படி இது ஒவ்வொரு விஷயங்களாம் நடந்திருக்கு. வாடியோ நல்ல வேலை, ஏதோ வேற எங்கேயோ கதை போகணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஜோனா அவனோட போட்காஸ்ட்லேருந்து வந்த அந்த மான்ஸ்டர் மேலே ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்காங்க, இன்க்ளூடிங் ஏமா முதற்கொண்டும். ஆனால் இந்த ஒரு சாம்பரை அவங்க 3D லொக்கேஷனில் பார்க்கணும் அப்படிங்கிறது ஏமாவோட எண்ணம். ஏன்னா அப்போ தான் இங்கே என்ன இருந்தது, என்ன இருந்துச்சு, என்ன வெளியே வந்துச்சு அப்படிங்கிறத அவங்களால தேட முடியும். ஏன்னா அந்த மான்ஸ்டர் எப்படிப்பட்ட மான்ஸ்டருங்கிறத அவங்களால ஃபஸ்ட்டு பிடிக்க முடியும். ஏன்னா அதுதான் முக்கியமான ஒரு விஷயம்.
ஃபஸ்ட்டு இப்படி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். சொல்ல போனோம்னா தங்க வேண்டிய இடங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும்ல. அதனால இப்போதைக்கு நம்ம ஏமா அங்கேருந்து கிளம்புறாங்க. ரேவண்ட் அங்கேயே இருக்கான். 11ஆம் நூற்றாண்டில் எல்லாருக்கும் ஆசை இருந்தது. அந்த ஆசை மூலமும் கடலில் கலந்து போய் அந்த இழந்து போன தீ மகனை கண்டுபிடிக்க எல்லாரும் அவற்றை செயல்படுத்தும் பொழுது ஒரு விஷயத்தை கேட்டார்கள். மிகப்பெரிய ஒரு யுத்தம். தீ மகனின் இரத்தத்தை காணும் மக்களுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் இருந்ததா? இல்லையெனில் அவர்கள் வாழ்க்கையை அத்தீ மகனின் இறப்பை கண்டார்களா? Girl is Mervyn பிரான்ஸ் அங்கே ஏதோ ஒரு ரிசர்ச் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் நகர்றதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சது நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல தான்.